Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பால் வச்சு புலாவ் செய்ய போறோம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழ subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புலாவ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் அது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் அது 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். 2 கேரட், 5லேருந்து 6 பீன்ஸ், 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லியிலே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். அதனால் கப்பை வந்து கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம எந்த கப்புக்கு அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் அப்படிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கரை மூடி போட்டு மூடி வச்சாலாம். இது 2 விசில் வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட புலாவ் எந்தளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்க பாருங்கள். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால்ங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் பால் புலாவ் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக சில டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.